கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஸுல்காதாவுடைய மாதம் ஆரம்பித்திருக்கின்றது. இது ஹஜ்ஜுடைய மாதங்களில் ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான மாதங்கள் ஒரு மாதமாக இருக்கின்றது. இஸ்லாத்துடைய கடமையில் சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்து வைத்த விடயம்தான், இஸ்லாத்துக்கு 5 தூண்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான தூண் தான் ஹஜ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒரு ஹஜ் தான் செய்தார்கள். அந்த ஹஜ்ஜுக்கு பேர் தான் ஹஜ்ஜத்துல் வதா. ஹஜ்ஜத்துல் வதா என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரியாவுடைய ஹஜ், கடைசி ஹஜ். ஒவ்வொரு முஸ்லிமும் பிறந்ததிலிருந்து உள்ளத்திலே நியத்து வைக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் துஆவும் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். துஆவும் ஆசையும் எண்ணமும் இருந்தால்தான் அல்லாஹ் இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவான். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஹஜ் என்பது மிக முக்கியமாக ஹஜ்ஜிலே 15 இடங்கள் இருக்கின்றது. இந்த 15 இடங்களிலும் ஒரு முஸ்லிம் தன்னுடைய நேரத்தை அதிகமாக செலவழிக்கக்கூடிய இடம். ஒரு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர் மிக முக்கியமாக படித்துக் கொண்டு செல்ல வேண்டிய இடங்கள் தான் இந்த 15 இடங்களும். இமாம் ஹசன் பஸரி ரஹிமஹுல்லாஹ் மக்காவில் உள்ள மக்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். மக்கா வாசிகளே, உங்களுடைய ஊரிலே 15 இடங்கள் இருக்கிறது. இந்த 15 இடங்களிலும் உங்களுடைய காலத்தை, நேரத்தை துஆவிலே செலவழியுங்கள். அந்த ஊருக்கு செல்லுவதே துஆவுக்காக வேண்டிதான். ஹஜ்ஜும் துஆவும் ரெண்டும் ஒன்றாக கலந்தது. அதனாலதான் உலமாக்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களை துஆவுக்கு பழக்குவார்கள். கூட்டான துஆ வேறு, தனியான துஆ வேறு. இந்த 15 இடங்களிலும் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணித்தியால கணக்கு துஆவில் இருந்திருக்கிறார்கள். நிமிட கணக்கு அல்ல. 5 நிமிடம், 10 நிமிடம், 20 நிமிடம், 1 மணித்தியாலம் அல்ல சகோதரர்களே. ஹஜ்ஜுக்கு செல்லுவதற்கு முன்னால் உள்ள தர்பியத் என்ன தெரியுமா? ஹஜ்ஜுக்கு செல்லுவதற்கு முன்னால் ஊர்களில், வீடுகளில் இருந்து ஒரு 20 நிமிடம், 30 நிமிடம், 1 மணித்தியாலம் துஆ கேட்டு பழகவன். இன்று உங்களுக்கு தெரியும், ஹஜ் என்றாலே முதலாக கேட்பது எந்த ஹோட்டல், என்ன சாப்பாடு. ஹஜ்ஜுடைய கண்ணாடி மாறிவிட்டது, ஹஜ்ஜுடைய நோக்கங்கள் மாறிவிட்டது. ஏன் தெரியுமா? காரணம், குர்ஆனும் ஹதீஸும் தெரியாதவர்கள் ஹஜ்ஜுக்கு வழிகாட்டிகளாக மாறியது. ஹஜ்ஜையும் உம்ராவையும் வெறும் வியாபாரத்துக்காக செய்ததால் ஹஜ் என்றால் முதல் கேட்பது எந்த ஹோட்டல்ல தங்கினீங்க, உங்களோட என்ன சாப்பாடு, யாரும் கேட்கிறது இல்ல. ஹஜ்ஜில் நீங்க எத்தனை மணித்தியாலம் துஆ கேட்டீங்க, உம்ராவுல எத்தனை மணித்தியாலம் துஆ கேட்டீங்க. சகோதரர்களே, அந்த நிலைமையை நாங்க தான் மாற்றோம். அந்த நிலைமையை மாற்றி எடுக்கும். 10 நாள் ஹஜ்ஜில் இருந்தீங்கடா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 மணித்தியால வீதம் துஆவில் ஈடுபட்டிருக்கும். துஆவே தட்டப்படாத ஒரு பூமி தானே அந்த பூமி. வாழ்க்கையில் ஒரு தடவை தானே இந்த ஹஜ் ஃபர்த். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,24,000 சஹாபாக்கள் அழைத்துக் கொண்டுதான் ஹஜ்ஜுக்கு சென்றார். தனியே செல்லவில்லை. 1,24,000 சஹாபாக்கள் அழைத்துக் கொண்டு சென்று நபி அவங்க அவ்வளோ பேரையும் அனைவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹுது அன்னி மனாசிகக்கும், என்னிடமிருந்து ஹஜ்ஜை படித்துக் கொள்ளுங்கள். ஃபலஅல்லி லஅஹுஜ்ஜு பஅத ஆமி ஹாதா, இந்த ஆண்டுக்கு பிறகு என்னால் ஹஜ் செய்யும் சந்தர்ப்பம் கிடைக்காது. இந்த ஆண்டுக்கு பிறகு என்னால் ஹஜ் செய்யும் சந்தர்ப்பம் கிடைக்காது. ஹஜ்ஜை படிச்சு கொள்ளு. அதே மாதிரி ஆனது.
ஹஜ்ஜை முடித்துவிட்டு, அரஃபா தான் நபியுடைய ஹஜ்ஜுடைய முக்கியமான நாள். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்ற இந்த குர்ஆனுடைய ஆயத் இறங்கியதற்கு பிறகு 81 நாட்கள் தான் உலகத்தில் ஹயாத்தோடு வாழ்ந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹஜ்ஜிலே மிக பிரதானமானது சகோதரர்களே துஆ. துஆவை கண்டு உலகம் நடுங்கும். துஆவை கண்டு அநியாயக்காரருடைய உள்ளங்கள் தயங்கும். துஆ எங்களுடைய மிக முக்கியமான இபாதத். துஆவை படித்தவர்கள் தான் ஹஜ்ஜாஜிகள். இந்த 15 இடங்களில் முதலாவது இடம் சகோதரர்களே தவாஃப் செய்யும் இடம். தவாஃப் செய்யும் இடம் இருக்குதே, இந்த இடம்தான் துஆ கபூல் செய்யப்படும் இடம். இஹ்ராத்தை அணிந்து கொண்டு நீங்கள் உம்ரா செய்திருப்பீர்கள், ஹஜ்ஜிக்கு செல்ல நியத்து வைத்திருப்பீர்கள். இந்த ஆண்டோ அடுத்த ஆண்டோ எப்பொழுதோ, ஹஜ் என்பது வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அதை மிக பெருமதியாக செய்ய வேண்டும். தவாஃபிலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபல்யத்தவஃபு பில் பைத்தில் அதீக், இந்த காபத்துல்லாவை தவாஃப் செய்யுங்கள். இந்த தவாஃபிலே ஆக முக்கியமாக இடம்பெறக்கூடிய இடங்களில் இரண்டாவது இடம்தான் சகோதரர்களே முல்தஸம். முல்தஸம் என்றால் என்ன? காபத்துல்லாஹுடைய கதவு. இந்த முல்தஸமிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். இந்த முல்தஸமிலே கேட்கப்படும் துஆ தட்டப்பட மாட்டார், ஹராமான பணத்தில் சென்றாலே தவிர. முந்திய காலங்களில் வரலாறுகள் எழுதியிருக்கிறார்கள், காபத்துல்லாவுக்குள் ஹசானாக்கள் இருந்தது. காபாவுடைய அந்த இடத்திலே சில பாம்புகளும் இருந்தது. யாராவது ஒருவர் ஹராமான பணத்தில் சென்றார், அந்த பாம்பு அவரை துரத்தும், உள்ளே வராது. இரண்டாவது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஜாஹிலியா காலத்திலே அவர்கள் நிர்வாணமாகத்தான் தவாஃப் செய்வார்கள். ஏன்? அந்த அளவு மடத்தனம் அல்ல அவர்களுக்கு. அங்கே இஹ்ராம் வாங்கி வைத்திருப்பார்கள். இஹ்ராம் முடிந்தால், அதைவிட அதிகமான மக்கள் வந்தால், உங்களுடைய உடுப்பு ஹராமாக இருக்கலாம் என்று கருவி உடுப்பை கலத்திட்டு வாங்கன்றுவாங்க. ஹலாலான பணத்திலே ஹஜ் செய்ய வேண்டும். அந்த ஹஜ் தான் ஏற்றமான ஹஜ். இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஆக முக்கியம் ஹலால். சகோதரர்களே, முல்தஸம் இருக்கிறது, காபாவுடைய தங்க கதவு இருக்குது. அந்த இடம்தான் ஹாஜர் துஆ கேட்ட இடம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்ட இடம். முல்தஸமிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கன்னத்தை முகத்தை வைத்து துஆ கேட்டார்கள். மூன்றாவது இடம் சகோதரர்களே, காபத்துல்லாஹுடைய பீலி இருக்குதே, தண்ணி கொட்டுமே பீலி, தங்க பீலி ஒன்று இருக்குது காபாவிலே. இந்த பீலிக்கு கீழே இருந்து கேட்கக்கூடிய துஆ. இங்கே காபாவை பார்த்தீர்களாக இருந்தால், காபாவுக்கு மேலே தண்ணீர் நிற்காது. அந்த தண்ணீர் வடிவதற்குத்தான் பீலி இருக்கிறது. அந்த பீலிக்கு கீழ் செல்லுங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள். அந்த பீலிக்கு கீழ் நின்று கொண்டு ஒரு 20 நிமிடம், அரை மணித்தியாலம் துஆ கேளு. அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கக்கூடிய இடம்தான் மீசாப். நான்காவது இடம் சகோதரர்களே, நான்காவது இடம் காபா. காபாவை பிடிச்சிட்டும் கேட்கலாம், பிடிக்காமலும் துஆவுக்கெண்டே செல்ல வேண்டும். வேற எந்த பராக்குகளும் எங்களுக்கு வந்து விடக்கூடாது, வேற எந்த சிந்தனைகளும் எங்களுக்கு வந்து விடக்கூடாது. ஹஜ்ஜிலே